ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, ஒரு அடாப்டர்லேருந்து ஒரு ஆக்டிவிட்டிக்கு எப்படி டேட்டாவை பாஸ் பண்ணி அந்த டீட்டெயில் பேஜில் எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட் டு கார்ட். நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட யூசரோட கார்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த டீட்டெயில் பேஜ் தான். இந்த அடாப்டர்லேருந்து எப்படி டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த டீட்டெயில் பேஜில் டிஸ்ப்ளே பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ ஓகே, நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆட் டு கார்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த கரண்ட் யூசருக்கு கார்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறமேட்டு அந்த நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸ், இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யுவர் கார்ட்டில் எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு எப்படி அந்த டீட்டெயில் பேஜ்லேருந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே நம்ம டேட்டா பேஸ்க்கு டேட்டாவை எடுத்து கொண்டு போய் ஒரு கார்ட் அப்படிங்கிற ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்தலேருந்து எப்படி டேட்டாஸை ரிட்ரீவ் பண்ணிட்டு வரதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட் வந்து என்னோடய டீட்டெயில் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம டீட்டெயில் பேஜில் என்னென்ன கொடுத்துருக்கோம். ஸோ நேம், ப்ரைஸ், குவான்டிட்டி, டிஸ்கிரிப்ஷன், இமேஜ், ப்ராடக்ட் இமேஜ், இது எல்லாமே கொடுத்துருக்குமா. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து அடாப்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடாப்டர்லேருந்து நம்மளுக்கு எத்தனை வேல்யூஸ் வருது, மொத்தம் 6 வேல்யூஸ். நம்ம வந்து மொத்தமாகவே நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ப்ராடக்டோட இது 6 வேல்யூஸாக. ஸோ இந்த 6 வேல்யூஸுமே நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு பாஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஐடி, டைட்டில், ப்ரைஸ், குவான்டிட்டி. ஸோ இங்கேயும் பாஸ் பண்ணியிருக்கணும்னு பார்த்துக்கலாம். நேம், அதான் ஐடி நான் பாஸ் பண்ணல. நேம், ப்ரைஸ், குவான்டிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஓகே, ப்ராடக்ட் இமேஜ் பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட் இமேஜ் ரெண்டுமே இருக்குது. ஓகே, இப்போ ஐடியை மட்டும் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ராடக்ட் ஐடின்னு கொடுத்துருக்குன்னா இதுதான் கீ. இந்த கீயை வச்சு தான் அந்த ஆக்டிவிட்டியில் எடுக்கணும். ஸோ அதனால் ப்ராடக்ட் ஐடி இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆக்டிவிட்டியில் இங்கே அதே ஐடியை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கேயும் வேரியபிள் நேம் மாற்றிக்கிட்டேன், ப்ராடக்ட் ஐடி. ஸோ இப்போ என்னென்னா ஒன்றுமே இல்லை கைஸ், இந்த ப்ராடக்ட்லேருந்து இந்த ஆக்டிவிட்டி வந்தாச்சு. இது ஒரு அடாப்டராக, இந்த அடாப்டர்லேருந்து தான் ஒரு ஆக்டிவிட்டிக்கு வருவோம். அப்போது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை மட்டும்தான் இங்கே டிஸ்ப்ளே பண்ணுறோம். இப்போ இந்த ஆட் டு கார்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணும்னு எழுத போகிறோன்னா, இந்த பட்டன் 2, அதுதான் ஆட் டு கார்ட். ஓகே, இந்த பட்டன் 2வை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த பர்டிகுலரோட டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் இந்த பர்டிகுலரோட ப்ராடக்டோட டேட்டாஸ். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து டீட்டெயில் பேஜில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ப்ராடக்டோட எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கரண்ட் யூசர் யூஐக்கு அடியில் ஒரு சப் டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு சப் டேபிளுக்கு பேர் என்ன கொடுக்க போகிறோன்னா, யுவர் கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே அந்த ஒரு ப்ராடக்டை இங்கே வந்து செட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த மாதிரி எத்தனை ப்ராடக்ட் வந்து நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணிட்டு போகிறோமோ அத்தனை ப்ராடக்ட் வந்து யுவர் கார்ட் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஆட் ஆகுற மாதிரி செட் ஆகணும். ஸோ இப்போ வந்து டேட்டாஸ் எல்லாத்தையும் அடாப்டர்லேருந்து நம்ம டீட்டெயில் பேஜுக்கு மூவ் பண்ணியாச்சு. மொத்தம் நம்மளுக்கு 6 டேட்டாஸ் தான். ஸோ அதனால் 6 டேட்டாஸ் 1
336 இருக்குது. ஸோ இப்போ இந்த எல்லா டேட்டாஸையும் தான் நம்ம கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம்னா அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நடக்கணும். இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் டேட்டாபேஸ்க்கு நம்ம கரண்ட் யூசர் டேட்டாபேஸ்க்கு சென்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். பட்டன் ஆட் டு கார்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வியூ டாட் ஃபைண்ட் வியூ பைடி, சாரி இது ஆக்டிவிட்டி தான், ஸோ அதனால் ஃபைண்ட் வியூ பைடி கொடுத்துக்கலாம். ஆர் டாட் ஐடி டாட் ஐடி நேம் வந்து பட்டன் 2 கொடுத்துருந்தேன். ஸோ அதை கொடுத்துட்டு இப்போது ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ணோம். add to cart button dot set on click listener new view on click listener. ஓகே, நெக்ஸ்ட் இதை கொடுத்துட்டா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஓகேவா, கார்ட்டுக்கு போ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். இது ஒன்றுமே இல்லை guys. இருக்கிற டேட்டாஸை நம்ம கொண்டு போயிட்டு எப்படி ரிஜிஸ்டர் பேஜ் பண்ணும்போது அந்த டேட்டாஸை கொண்டு போய் நம்ம டேட்டாபேஸில் சேவ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் சேவ் பண்ண போகிறோம். எப்படி வந்து நம்ம ப்ராடக்ட் அட்மின் பேஜ் பண்ணணுமோ அப்போது வந்து இந்த டேட்டாஸ்லாம் இங்கேருந்து எடிட் டெக்ஸ்ட்லேருந்து வாங்கி நம்ம ஒரு நம்ம கொண்டு போய் டேட்டாபேஸில் சேவ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அங்கே இப்போ அட்மின் பேஜில் நம்ம வந்து எடிட் டெக்ஸ்ட்லேருந்து ஸ்ட்ரிங்ஸை வாங்கினோம். இங்கே வந்து அடாப்டர் கிளாஸ்லேருந்து டீட்டெயில் பேஜுக்கு இங்கே ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அடாப்டர் பேஜிலிருந்து இங்கே மூவ் பண்ணியிருக்குமா. ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் எடுத்து கொண்டு போய் நான் இப்போ டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஆனால் அது எதுக்கு கீழே ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது தான் மேட்டர். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே வந்து கோட் போட்டிருக்கேன். ஸோ இந்த கோடையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் டு கார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இஃப் யூசர் நாட் ஈக்குவல் டு நல், நம்மளுக்கு வந்து யூசர் ஃபஸ்ட் நல்லா இருக்கக்கூடாது. ஓகே, இந்த அப்ளிகேஷனில் ஒரு யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். அதை எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கரண்ட் யூசரை செக் பண்ணணுமா. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் யூசரை நம்ம எப்படி கெட் பண்ணுவோம், ஃபயர்பேஸ் யூசராக அந்த டேட்டாபேஸ் போட்டு தானே அந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணி போயிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறாங்களா, நம்மளுக்கு வந்து யூசர் வந்து இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே, ஃபயர்பேஸ்கிட்டேருந்து அதாவது அத்தன்டிகேஷனுக்கிட்டேருந்து நம்ம வந்து கரண்ட் யூசரை கெட் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்டில் கெட் பண்ணிட்டோம். ஃபயர்பேஸ் ஆத். ஓகே, கரண்ட் யூசரை இப்போ கெட் பண்ணியாச்சா. ஃபயர்பேஸ் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் கரண்ட் யூசர், அந்த கரண்ட் யூசரை கெட் பண்ணிவிட்டு இந்த கரண்ட் யூசர் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்குறோம். கரண்ட் யூசர் நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னா கரண்ட் யூசர் இருந்தாங்கன்னா, ஓகே, கரண்ட் யூசர் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, கரண்ட் யூசர் இருந்தால் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்ம கரண்ட் யூசருக்கு கீழே செட் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு கார்ட் தனித்தனியாக இருக்கும். அந்த யூசர் வந்து எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மட்டும்தான் அவங்க கார்ட்டில் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு கரண்ட் யூசருக்கு கீழே செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இஃப் கண்டிஷனில் செக் பண்ணியாச்சு. கரண்ட் யூசர் நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தாங்கன்னா டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணோன்னு. ஃபயர்பேஸ் டேட்டாபேஸ் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் ரெஃபரன்ஸ். ஓகே, இங்கே சைல்டு யூஸ் பண்ணக்கூடாது. கெட் ரெஃபரன்ஸுங்கிற மெத்தட் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி யூசருங்கிற ஒரு டேட்டாபேஸ் ஆர் டேபிள் இருக்கான்னு செக் பண்ணும். ஓகே, செக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே என்ன பண்ணணும்னா சைல்டுங்கிற ஒரு வேரியபிள், இங்கே சைல்டு 2 சைல்டு கொடுத்துருமா, யூசர் கார்ட் அப்படிங்கிற ஒரு சைல்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ப்ராடக்டோட ஐடி நம்மளுக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் யூனிக் ஐடி இருக்கும். இந்த ஐடி எதுக்குன்னா இப்போ இந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்குன்னா இது வந்து யூனிக் ஐடியா. ஓகேவா, இந்த ஐடியை வச்சு தான் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு ஃபைன் பண்ணுறோம். இப்போது இந்த ஐடி இல்லைன்னா எல்லா டேட்டாவும் மிங்கிள் ஆயிரும். ஸோ அதனால தான் இந்த யூனிக் ஐடி வந்து செட் ஆகிருக்கு. இந்த யூனிக் ஐடி வச்சு தான் இந்த யூசர் கார்ட்டுக்கு கீழேயும் கொடுக்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் ஐடி எங்கேருந்து எடுக்கணும்னா நம்ம இங்கேருந்து பாஸ் பண்ணியிருக்கோம்.
ஓகேவா? நான் வந்து குளோபல் வேரியபிளாக ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து ஆன் கிரியேட் மெத்தடு கீழே இருக்கிறதுலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இங்கே செட் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் எல்லாத்தையும் நான் அப்படியே செட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஸோ அதனால் இதிலே போட்டுறேன். ஸோ ஓகே, அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டையுமே நான் மாற்றிக்கிறேன். ஸோ எல்லாமே ஸ்ட்ரிங் வேல்யூ தானே, அதனால் எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்கில் போட்டுக்கிட்டேன். ஓகே, ஸ்ட்ரிங்கில் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த ஆட் டு கார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எதுக்குள்ளே கொடுக்க போகிறோன்னா, இந்த பட்டனுக்குள்ளே கொடுக்க போகிறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆக்ஷன் நடக்கும்னா, ஃபஸ்ட்டு கரண்ட் யூசர் நல்லா இருக்கணும். ஓகேவா? நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும். அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு யாராவது லாகின் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபயர்பேஸ் டேட்டாபேஸ் டாட் கெட் இன்ஸ்டன்ட் கெட் ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு யூசர்ஸ் அப்படின்னு டேபிள் இருக்கான்னு பார்க்கும். செக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே யூசரோட ஐடியை செக் பண்ணோம். யூசரோட ஐடியை செக் பண்ணிவிட்டு, ஸோ ஓகே இது எந்த யூசர்னு செக் பண்ணணும்ல ஃபஸ்ட்டு, இந்த யூசரான்னு செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஐடி வந்து யுவர் கார்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணோம் இந்த ப்ராடக்ட் ஐடியை வச்சுட்டு. அந்த ப்ராடக்ட் ஐடி கீழே, ஸோ இந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஓகே, டோட்டல் ப்ரைஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு ப்ரைஸே கொடுத்துடலாம். ஸோ ஓகே, அதுக்கு கீழே இப்போ வந்து நாம் என்னென்னா இந்த டேட்டா பேஸ்க்கு சென்ட் பண்ணும்போது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். என்னென்னா ரிஜிஸ்டர் பேஜ்லேயும் அட்மின் பேஜ்லேயும் என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த மாதிரி கெட்டர் செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கெட்டர் செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை இங்கே செட் வேல்யூவில் கொடுத்து நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா, அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே மேப் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிவிட்டு மேப்புங்கிறதுல நம்ம வேல்யூவும் சென்ட் பண்ணலாம், ஆப்ஜெக்ட்டுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் மேப் வந்து ஒரு டேட்டா டைப், ஹேஷ் மேப் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டேட்டா டைப்பில் என்னென்னா, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் புட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த புட் என்ன பண்ணுன்னா இதில் ஸ்டோர் பண்ணும். இதுவும் லிஸ்ட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஓகே, இதுவும் ஒரு லிஸ்ட்டு தான். எல்லா வேல்யூவும் இங்கே கொடுக்குற எல்லா வேல்யூவும் இந்த ப்ராடக்ட் டாட் புட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதோட ஸ்ட்ரிங், அதோட ஆப்ஜெக்ட், அதாவது அதோட வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூத்தையும் வாங்கி இங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் இதுக்குள்ளார இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் செட் வேல்யூவில் இந்த கார்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் டாட் செட் வேல்யூவில் இந்த ப்ராடக்டை கொடுத்துட்டோம்னா இந்த எல்லா வேல்யூவும் கொண்டு போய் நம்மளுக்கு டேட்டாபேஸில் சேவ் பண்ணிடும். ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் ஐடி இங்கே கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட் நேமுக்கு ஸோ இங்கே கெட் இன்டென்ட், இந்த கெட் இன்டென்ட் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் நான் இங்கே கொடுத்துருக்கோமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு வரேன்னா கெட் இன்டென்ட்லாம் தேவையில்லை, நம்ம டைரெக்டாக அப்படியே கொடுத்துடலாம். ஓகே, நம்ம தான் ஸ்ட்ரிங் ஃபுல்லாக குளோபல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணி வச்சதுனால அங்கேருந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த நேம் கொடுத்தாச்சு, இந்த நேம் நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் குவான்டிட்டி அப்படியே ஃபுல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். ப்ரைஸ் ப்ராடக்டோட ப்ரைஸ், நெக்ஸ்ட்டு ஒரிஜினல் ப்ரைஸில் இல்லை, இதை எடுத்துடலாம். ஸோ ஐடி நேம் ப்ரைஸ் குவான்டிட்டி, ப்ராடக்டோட குவான்டிட்டி, ப்ராடக்ட் குவான்டிட்டி, நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் இமேஜ்க்கு ப்ராடக்ட் இமேஜ், ஸோ ப்ராடக்ட் இமேஜ், டோட்டல் ப்ராடக்ட்லாம் இல்லை, ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன்.
ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஐடி மொத்தம் நம்மளுக்கு 6 டைட்டில் ப்ரைஸ் இங்கே எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஐடி நேம் ப்ரைஸு, ஐடி நேம் ப்ரைஸ், நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி டிஸ்கிரிப்ஷன் இமேஜ், குவான்டிட்டி டிஸ்கிரிப்ஷன் இமேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே ஷோ டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் ஸோ இப்படியும் க்ரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா டோஸ்ட் மெசேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ஒரு டோஸ்ட் மெசேஜ் தான் பார்த்துருக்கோம், ஸோ அதனால் டோஸ்ட் மெசேஜை கொடுத்துக்கலாம். Ctrl+X கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற மெசேஜை டோஸ்ட் மெசேஜில் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் டோஸ்ட் மெசேஜ். ஸோ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ என்னன்னா ஒன்றுமே இல்லை கைஸ், இந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணும்போது, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கரண்ட் யூசர் இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு, அப்புறம் இந்த யூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்கான்னு பாருவோம். இந்த கரண்ட் யூசரோட ஐடியை வாங்கிட்டு கொண்டு போய் கெட் பண்ணி பார்ப்போம். இந்த கரண்ட் யூசர் இந்த யூசராக இருந்தாங்கன்னா அந்த டேபிள்குள்ளே போயிட்டு யூசர் கார்ட் அப்படிங்கிற ஒரு சப் பிரான்ச் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த ப்ராடக்டோட ஐடியை அசைன் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம எங்கேருந்து கெட் பண்ணுறோன்னா அந்த ஆக்டிவிட்டியிலேருந்து கெட் பண்ணியிருப்போம்ல அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி டேட்டாபேஸ்க்கு சென்ட் பண்ணுறேன். டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், அதோட பாத் .set வேல்யூவில் இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆட் ஆன் கம்ப்ளீட் லிசனர் கொடுக்குறோம். டாஸ்க் டாட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லான்னு பார்க்குறோம். இந்த டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன நடக்கணும்னு சொல்கிறோம். ஓகே, இந்த டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் மெசேஜ் ப்ராடக்ட் ஆடட் டு கார்ட் வித் ஆல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் வந்து அந்த பட்டன் ஆட் டு கார்ட் பட்டன் இருக்குதுல்ல, அதில் டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. கோ டு கார்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஆட் டு கார்ட் அப்படின்னு இருக்கு. ஆட் டு கார்ட் ஆல்ரெடி இது வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகணும்னா கோ டு கார்ட் அப்படின்னு இருக்கணும். கோ டு கார்ட்னா ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம கார்ட் பேஜ்க்கு போ அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஸோ அதனால் நான் அந்த பட்டனோட டெக்ஸ்ட்டில் மட்டும் என்ன பண்ண போகிறேன்னா அதை கிளிக் பண்ணோன்னே கோ டு கார்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வரணும். இங்கே வந்து ஆட் டு கார்ட்டுன்னு இருக்குது, நம்ம கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்து முடிஞ்சோன்னா கோ டு கார்ட் அப்படின்னு டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஃபெயில்டு டு ஆட் ப்ராடக்ட் டீட்டெயில் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே டோஸ்ட் மெசேஜில் அதே மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இஃப் கண்டிஷன் போட்டு யூசர் நாட் லாக்டு. இப்போ வந்து யூசர் இங்கே லாகின்ல இல்லைன்னா இங்கே இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்குல்ல, ஸோ அதனால் யூசர் லாகின்ல இல்லைன்னா யூசர் நாட் லாக்டு அப்படின்னு டோஸ்ட் மெசேஜ் வரணும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே, ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை ஆயில் 1 அப்படிங்கிற ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட் டு கார்ட் பட்டனை இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே ப்ராடக்ட் ஆடட் டு கார்ட் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம டேட்டாபேஸ் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த கரண்ட் யூசர் இவர் தானே லாகின் பண்ணியிருந்தாங்க, இந்த இமெயில் வச்சு தான் நம்ம லாகின் பண்ணியிருந்தோம். அந்த கரண்ட் யூசருக்கு கீழே அந்த கரண்ட் யூசர் ஐடி கீழே யூசர் அப்படிங்கிற ஒரு சப் டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு கீழே இன்னொரு டேபிள் க்ரியேட் ஆயிருக்கு, அந்த ப்ராடக்டோட ஐடி. ஓகே, அந்த ப்ராடக்டோட ஐடி அப்புறம் அந்த ப்ராடக்ட் ஆயில் ப்ராடக்ட் 1 அப்படின்றது தான். இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னா கோ டு கார்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த ஃபங்க்ஷன்லாம் என்னென்னா இந்த கோ டு கார்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிருக்கு, நம்ம டேட்டாபேஸில் ஆட் ஆயிருந்ததுன்னா இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். கோ டு கார்ட் அப்படின்னு தான் டிஸ்பிளே ஆகும். ஆட் டு கார்ட்னு வர்றது. கோ டு கார்ட்னா ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் வந்து கார்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு
உங்கள் கார்ட்டில் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு கார்ட்டில் ஆட் ஆகிருந்ததுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆட் ஆகக்கூடாது, நம்மளுக்கு கார்ட் பேஜுக்கு போகணும். ஸோ ஓகே, இப்போ வந்து ஆயில் 1 அப்படிங்கிற ப்ராடக்ட் ஆட் பண்ணோம். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் ஆயில் 3 அப்படிங்கிற ப்ராடக்ட்டையும் நம்ம கிளிக் பண்ணி ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ கிளிக் பண்ணியாச்சு, அதுக்கு கீழே வந்துடுச்சா? இப்போ 2 ப்ராடக்ட் வந்து நம்ம கார்ட்டில் இருக்குது. ஆயில் 1, ஆயில் 3 அப்படிங்கிற 2 ப்ராடக்ட் வந்து நம்ம யூசர் கார்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இந்த யூசர் கார்ட் இங்கே இந்த 2 ப்ராடக்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து இந்த 2 ப்ராடக்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து இந்த யுவர் கார்ட் உங்களோட கார்ட்டில் எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணுறது அது ஒரு ரீசைக்கிளர் வியூ வச்சு தான் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ அதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ கைஸ்.